சண்டே காலையில இன்னைக்கு எந்த வேலையும் கிடையாது. சமைக்கிற வேலையே கிடையாது. ஒரு லூசு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் புது ட்ரெஸ்ஸு போடுறேன்ற பேர்ல கீழயும் மேலயும் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோலாம் வந்து எடுத்து முடிச்சுட்டு, நானும் எங்க மாமியாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து வெளியில தான் போயிருந்தோம். எங்க வீட்டுக்காரு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. கிளம்பிட்டாரு அவரு. ஸோ அதுக்கப்புறமா தான் நாங்க 2 பேரும் கிளம்பி போயிருந்தோம். ஒண்ணும் இல்ல. சிம்பிளான ஒரு ஃபங்ஷன் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாத்தனார் வந்து தனியா வந்து வேற வீட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. நாத்தனாரு, அவங்க வீட்டுக்காரு, பசங்க எல்லாருக்கும். ஸோ அதனால சிம்பிளா வந்து காலையில பால் காய்ச்சி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, மதியம் லஞ்சுக்கு சத்யா. இங்க கேரளாவுல சத்யா அப்படின்னா சைவ சாப்பாடு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அதனால சிம்பிளா வந்து சோறு, அவியலு, பொரியலு, அப்புறம் ரசம், மோர் இது எல்லாமே இருந்தது. சாம்பாரு. நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, இதுக்கு அதுக்கும் நடந்துட்டு இருந்தோம். பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பாயாசம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஹோட்டல்லேருந்து தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வீட்ல செய்யல. அதனால சிம்பிளா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரா இருந்தது. இங்க கேரளாவுல மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேமியா பாயாசம் வந்து செய்ய மாட்டாங்க. அடை பாயாசம் தான் செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அடை பாயாசம்லாம் நீங்க சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மேல மாடிலாம் போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா வாழை மரம். அதுக்கப்புறம் இந்த மரவள்ளி கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா? அதனுடைய மரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது. நல்லா பெருசா வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேண்ட்டில வந்து பாக்கெட்டே கிடையாது. பாக்கெட்டே இல்லாத பேண்ட்டில வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கெட்ல கை விடுற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் எல்லாமே வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சிம்பிளா சமைக்கலான்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரரு சிக்கன் வாங்கிட்டு வந்தாரு. சிம்பிளா சமைக்கிறதுனாலே நாம என்ன செஞ்சிட போறோம், எப்பவுமே இங்கே கேரளாவுல சிம்பிளான சமையல்னா அது நெய்ச்சோறும், அதுக்கப்புறம் சிக்கன் கறியும் தான். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். ரெடி பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டோம். எப்போவுமே செய்கிற சிக்கன் குழம்பு மாதிரி வந்து செய்யலை. இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக வந்து செஞ்சுருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.